மோகன் 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 எந்திரா எந்திரி. சிங்கிள் ரூமா? எந்திரா. குட் மார்னிங். ஊரு விட்டு ஊரு வந்து இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல. ரூமுக்கு வா, காஃபி வந்திருக்கு. சாரிடா, ரூம் கிடைக்காம தான் உன்னை வெளியில படுக்க வச்சுட்டேன். விடு கல்யாணி, இதுல என்ன இருக்கு? இல்ல, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ரூம் கிடைச்சிருந்தா நீ படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்பல்ல. ஆமா, உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பெருசா பிரச்சனை ஒண்ணும் இல்ல கல்யாணி. டயர்ல நல்லா தூங்கிட்டால, அதனால நல்லா ரிலாக்ஸா தான் இருக்கு. சரி வா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் கல்யாணி. இல்ல, எனக்கு எங்க எப்ப பிரச்சனைனாலும் ஓடி வர, என்னை காப்பாத்துறதுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி. இல்ல இல்ல, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேக்குறியா? சச்சா, நான் அப்படி கேட்க வரல. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் ஓடி வந்து காப்பாத்த வர. இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல தற்செயலா நடக்காம கடவுள் எழுதி வச்ச விதி மாதிரி நடக்குதான்னு கேக்குறியா? டேய், எனக்கும் அதாண்டா புரியல. ஊர் விட்டு ஊர் வந்தாலும் உன் பிரச்சனை என்ன விட மாட்டேங்குதே. இத விதின்னு சொல்ல முடியாது, எல்லாம் என் தலை எழுத்து. வேற எப்படி சொல்றது? நீ இங்க சுயநினைவு இல்லாம இருக்குன்னு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. தமிழ், துளசி, அப்பான்னு யார்கிட்டயுமே என்னால தகவல் சொல்ல முடியல. அதனாலதான் நானே வந்தேன். மத்தபடி யாரோ எழுதி வச்சு தானே நடக்கிறதா நினைக்காத, புரிஞ்சுதா? மோகன், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இதுதான் லாஸ்ட் டைம். இனிமே நீ தெரிஞ்சிருவேன்னு உன் வாயால சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு முறை முடிவு பண்ணிட்டா எந்த காரணத்துக்காகவும் அந்த தப்ப திரும்ப செய்யக்கூடாது. இல்ல கல்யாணி, அந்த விஸ்வாதான். இந்த சால்ஜாப்லாம் வேணாம். தப்ப தப்பால சரி பண்ண முடியாது. நல்லவங்கள கெட்டவனால காப்பாத்தவே முடியாது. விஸ்வா என்னதான் சொல்லி இருந்தாலும் என்னதான் மிரட்டி இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு நினைச்ச கஞ்சாவை நீ தொட்டிருக்க கூடாது. ஐயோ கல்யாணி, நான் இருந்த சூழ்நிலையே வேற. போதும், நிறுத்து. அழுக்கு போகணுங்கிறதுக்காக சாக்கடையில குளிக்கிறவன் புத்திசாலி கிடையாது. விஸ்வாவால உனக்கு வந்த பிரச்சனைய சட்டப்படிதான் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த விஸ்வா என்ன காப்பாத்துவான், திரும்ப கஞ்சா அது இதுன்னு. போதும், இனிமேலாவது ஒழுங்கா இரு. கேடுகட்ட அந்த விஸ்வா, அவன் பழக்கம், அவன் பிசினஸ், இது எல்லாத்தையும் இன்னையோட தலைமொழிகிடு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னொரு தடவை தப்பு பண்ணிட்டு ஏதாவது காரணத்தை சொல்லலாம்னு நினைக்காத. அப்புறம் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். இல்ல கல்யாணி, இனிமே என்ன ஆனாலும் சரி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். ப்ராமிஸ், என்ன நம்பு. சரி, குளிச்சுட்டு ரெடியாகு, சென்னை கிளம்பலாம். பஸ் இருக்குமா? அதெல்லாம் விசாரிச்சுட்டு கலவரத்தை அடக்கிட்டாங்களாம். போலீஸ் பாதுகாப்போட எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ சீக்கிரம் ரெடியாகு, நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. கல்யாணி, தப்பா நினைக்காத, மறைக்காம சொல்லு. நீ நம்மளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? நம்மளை பத்தினா? அதான் ஏற்கனவே சொன்னனே, நம்ம கல்யாணத்தை பத்தி. சத்தியமா நீ என்ன நம்பலாம் கல்யாணி. இனிமே என் லைஃப்ல எந்த தப்பும் நடக்காது. நீதான் என்ன முழுசா திருத்திட்டியே. நீ சொல்றபடி கேட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால வாழ்ந்து காட்ட முடியும். என்ன நம்பு. நீ இந்த மாதிரி பேசுவன்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். ஆனா என்னால ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். நீ நினைக்கிற மாதிரி நமக்குள்ள கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டே வராது. வீணா கற்பனையை வளர்த்துக்காத. இந்த பேச்ச முதல்ல மறந்துரு. அது நடக்கவே நடக்காது. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு நினைச்சதுக்கு காரணம் காதல் கிடையாது, உன் மேல இருக்கிற அக்கறை. இத முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இல்ல கல்யாணி, நான் நேரடியாவே கேக்குறேன். மறைக்காம சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சும்மா லூசு மாதிரி கேள்வி கேட்காத மோகன். பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நீ என்ன எதிரியா? அப்ப பிடிச்சிருக்கு. டேய், என்ன கொஞ்சம் பேச விடுறா. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நீ ஒண்ணு எதிரி கிடையாது. ஆனா என்னால பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நீ அதை உடனே காதல்னு எடுத்துப்ப. இருக்கட்டுமே,
அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு? டேய், பைத்தியம் மாதிரி பேசி எதுக்குடா என் கழுத்தை அறுக்குற? இல்ல கல்யாணி, நான் முடிவு பண்ணிட்டேன். சத்தியமா என் லைஃப்ல உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் கிடையாது. ஐயோ, நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு புரியுது கல்யாணி. என் மேல உனக்கு லவ் இருக்கு. இந்த மாதிரி மோசமானவனை கல்யாணம் பண்ணா லைஃப் என்ன ஆகும்னு சந்தேகப்படுற. சத்தியமா சொல்றேன் கல்யாணி, உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். கடைசி வரைக்கும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நல்லபடியா பார்த்துப்பேன். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீயே பெருமைப்படுற அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கலாம். சரின்னு சொல்லு ப்ளீஸ். என் மேல நம்பிக்கை இல்லையா? என் வாழ்க்கையில நீ கூட இருந்தா என்னால எதையுமே சாதிக்க முடியும். நான் போய் பேசல, உன்னை ஏமாத்தல. கல்யாணி தான் என்னோட வைஃப். அவ இருந்தாதான் என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கையில கேக்குறேன். சரின்னு சொல்லு ப்ளீஸ் கல்யாணி. போதும் மோகன், ப்ளீஸ். வேணாண்டா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. உன்னோட ஆசை, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் புரியுது. ஆனா அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் நடக்கலனா 2 பேருக்குமே கஷ்டம். ஏன் நடக்காத? நீ தைரியமா சரின்னு சொல்லு, நான் நடத்தி காட்டுறேன். போதும், இதுக்கு மேல நீ பேசாத. எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆசைப்படுற, அத பத்தி மட்டும்தான் பேசுற. ஆனா நான் அப்படி இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுறேன். இந்த பேச்சை இதோட விட்டுடு. நாம 2 பேரும், நம்ம 2 பேரு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுதான் நல்லது. நீ படிக்கிற வேலைய ஒழுங்கா பாரு. உன் சிந்தனையும் செயலும் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். உங்க அப்பா உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு மோகன். கல்யாணி, நான் சொல்றது. நீ போய் ரெடியாகு. நான் உனக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். அடிச்ச உடனே எழுச்சிக்க வேண்டியது, சோளக்குள்ள பொம்மை மாதிரி வெயில போய் காய வேண்டியது. எல்லாம் என்ன லைஃப். பேசாம வேலையை ரிசைன் பண்ணி டுட்டோரியல் காலேஜ் சேர வேண்டியதான். காக்கி சட்டை போட்டு போட்டு உடம்பே காக்கி கலரா மாறி போச்சு. ஒரு தினுசா பாக்குறாளே, ஒருவேளை வெக்கப்படுறாளோ? ஐயா, நிஜமாவே வெக்கப்படுறாளே. ஃபீலிங் காட்டுறாளா இல்ல ஃபீலிங் காட்டுறாளானே புரிய மாட்டேங்குது. என்ன பூஜ்ஜிமா எப்படி பாக்குற? ஏன் புருஷனை நான் ஆசையா பாக்குறேன். அதே எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ அப்படி சொல்ல வரியா? எனக்கு இதெல்லாம் மறந்தே போச்சு. பாரு பாரு. என்னங்க, டியூட்டி முடிச்சிட்டு எப்போ வருவீங்க? எது கேக்குற பூஜ்ஜிமா? ஈவினிங் யாருக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்கணுமா? போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். என்னங்க ஆசையா மூக்கோக்கில்னா கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க? காலை மிதிச்சிட்டு இருக்க. ஐயோ, சாரிங்க சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேங்க. சாரிங்க ப்ளீஸ். சாரிங்க சாரிங்க. சுண்டு வரல் 2 வரல் ஆயிடுச்சு பூஜ்ஜிமா. இத பாருங்க, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. காலை பார்க்காதீங்க, என் கண்ணை பாருங்க. ரொம்ப வெக்கப்படுறாள. பின்னாடி வெடிகுண்டு ஏதாவது வச்சிருப்பாளோ? பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். புஜ்ஜிமா, சொல்லுங்க. கீழே ஏதாவது போட்டியா புஜ்ஜிமா? இல்ல, கீழே ஏதோ தேடிட்டு இருக்கியா, அதான் கேட்டேன். மக்கு, இது கூட தெரியலையா? நான் வெக்கப்படுறேங்க. வெக்கப்படுறியா? வெக்கப்படு புஜ்ஜிமா, நல்ல வெக்கப்படு. நல்ல வெக்கப்படு. இங்க வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் தெரியுங்களா?
என் மேல நீங்க வச்சிருக்கிற லவ்வ இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புஜிமா சொல்ற? ஆமாங்க, நிஜமாவே நீங்க என்ன ரொம்ப லவ் பண்றீங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? என் அப்பாவும் மாமாவும் என்ன பிசினஸ் பண்றாங்க, என் அண்ணங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் அத்தை மாமா கிட்ட நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. என் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சா அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு ஃபீல் பண்ணி நீங்க அதை சொல்லாம விட்டுட்டீங்க. இதுல இருந்தே தெரியலையா நீங்க என் மேல எவ்வளோ பிரியம் வச்சிருக்கீங்கன்னு? ஆமா புஜிமா, உன் மேல எனக்கு எக்கச்சக்க பிரியம். நீங்க என் குடும்பத்தை பத்தி அத்தை கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை பத்தி பேசினா உங்க அப்பா என் குடலை உருவிடுவானே, அந்த பயம்தான். ஏன்னு தெரியலையா? என் ஃபேமிலி மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை. மரியாதை இல்லடி, அது பயம். என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் நீங்க இந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கீங்களே, அந்த அளவுக்கு நானும் உங்ககிட்ட பிரியமா நடந்துக்கணும்ல. நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி உங்ககிட்ட பிரியமா நடந்துக்கணும்? ஆஹா, இவன் வாயை பிடுங்கி வயிற்றுல அடிக்கணுன்ற முடிவோட தான் வந்திருக்கா. வேணாண்டா ஆனந்து, உயிர் பிழைக்கணும்னா வாயை மூடிட்டுரு. என்னங்க, இனிமே நீங்க எனக்கு உங்க லவ் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதான் ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே என்னோட லவ் நான் தான் ப்ரூவ் பண்ணணும். டியூட்டி முடிஞ்சு எப்ப வருவீங்கன்னு ஏன் கேட்டேன்னு தெரியுமா? இன்னிலேருந்து தான் நாம 2 பேரும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எஸ், இன்னைக்கு தான் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னங்க, என்னாச்சு? பாத்துங்க, பாத்து. ஐயோ, என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? ஒன்னும் இல்லை புஜிமா, பாதி ஆப்பிள் அப்படியே முழுங்கிட்டேன். ஐயோ, பாத்துங்க. மெதுவா. பயப்படாத புஜிமா, இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். அதான் எனக்கு தலைகால் புரியாம எப்படி நான் பாட்டி ஆயிட்டேன். சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு, ஈவினிங் ரெடியாரு, 2 பேரும் சேர்ந்து கொண்டாடிடுவோம். சீ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சியாமலா கண்ணு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு. என்ன விஷயம்? வந்து வந்து சீ போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு எல்லாம் புரியுது புரியுது. ஹை மாங்கா, செம்ம புளிப்பு அத்தை, ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்பவே போய் சொல்லிடுவோம். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு காலம் கூறும். என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமே, இன்னைக்கு சமையல் கிடையாது, கேஸ் தீர்ந்து போச்சு. சரியா? கடவுளே, நான் சொல்ல போறது சந்தோஷமான விஷயம். அது என்ன சந்தோஷமான விஷயம்? புரியலையே. நம்ம மருமக மாங்காய் சாப்பிடுறாங்க. ஏய், இது என்ன சந்தோஷமான விஷயம்? நான் கூட தான் இன்னைக்கு காலம்பரை தேங்காய் சாப்பிட்டேன், நேற்றுக்கு முருங்கைக்காய் சாப்பிட்டேன். நான் கூட தான் நேத்து லட்டு சாப்பிட்டேன், குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். ஏய் சுமாரடி, தேங்காய் தின்னுட்டு தேங்காய் மடைய மாதிரி யோசனை பண்ணாதீங்க. என் மருமக மாங்காயை மட்டும் திங்கல, என் காது குளிர சத்தம் போட்டு வாந்தி எடுத்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு இப்பவாது புரியுதா? புரியுது புரியுது. நாம 2 பேரும் தாத்தா ஆக போறோம். ஐயோ அப்பா, அம்மா எப்படி தாத்தா ஆக முடியும்? ஒரு சந்தோஷத்துல அப்படி சொல்லிட்டேம்மா. ஏம்மா, மருமகளே உங்ககிட்ட சொல்லிட்டாளா? இல்லீங்க, அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. கேட்டா வெக்கப்பட்டு ஓடுறா. வெக்கப்பட்டு ஓடுறாளா? கன்ஃபார்மா நான் தாத்தா தான். சரிங்க, நம்ம சம்மந்தி வீட்டுக்கு இப்பவே தகவல் சொல்லிடுங்க.
அவங்க இங்க வர்ற விஷயம் நம்ம மருமகளுக்கு கூட தெரியவே கூடாது. ஏம்மா இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த விஷ பரீட்சையெல்லாம் அவசியம் தானே? கண்டிப்பா ஷாமளாவோட அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணுமா? ஆமாங்க, நம்ம பையன் வேலைக்கு போறதுக்குள்ள அவங்க இங்க வந்தாகணும். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவங்க இங்க சஸ்பென்ஸா வந்து மகளை சந்தோஷப்படுத்திட்டு போட்டுங்க. அந்த மனுஷன் இங்க வருத நினைச்சாலே காதல இடி இறங்குற மாதிரி இருக்கு. சும்மா பெண்ணாத்தி தொலைக்காதீங்க. போய் ஃபோன் பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, போங்க. சரி, காதை இரும்பாக்கிட்டு போய் ஃபோன் பண்றேன்.